verb. Yeah. ரிஸ்வான் practice பண்ணி பழகினா? பழகுனா ஹஸ்ரத். ஓகே பிஸ்மில்லா. அப்ப நாங்க நேரடியா ஒருக்கா ஓதிட்டு பாடத்துக்கு போவோம். ஓதுங்க பிடிக்க போகண்டா. பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். وَأَمَّا بِنِعْمَةِ رَبِّكَ فَحَدِّثْ. ரெண்டாவது إِنَّ إِلَى رَبِّكَ الرُّجْعَى. மூன்றாவது أَوْ أَمَرَ بِالتَّقْوَى. أو أمر إلا أو أمر بالتقوى. أوكي حضرت. أو أمر بالتقوى. நாலாவது أرأيت إن كذب وتولى. திருப்பி போதுமா? أرأيت إن كذب وتولى. ஐந்தாவது ما ودعك ربك وما قلى. திருப்பி போதுமா? அஞ்சாவது ما ودعك ربك وما قلى. ஆறாவது ولا يحض على طعام المسكين. ஏழாவது فليعبدوا رب هذا البيت எட்டாவது الذي جمع مالا وعدده. குட் மாஷா அல்லாஹ். ஓகே, போன கிளாஸ்ல நான் கடைசியா பார்த்த ஒர்க், அடுத்த ஒர்க், நெக்ஸ்ட் ஒர்க், இதெல்லாம் ஃபுல்லா பார்த்துட்டு வர சொன்னேன். ரெடியாகி வந்துட்டீங்க அப்படிதானே ரிஸ்வானா? ஆமா ஹஸ்ரத். இல்ல ஸ்டார்ட் முக்கிய. فتح مد كسرتين ضمتين شد سكون فتح مد ضم مد فتحة كسر مد فتحتين ضمة كسرة ضمة شد كسرتين كسر مد ضم مد سكون فتحة كسرتين ضمتين. லம்மத்துன் அப்படியா லாஸ்ட்? இல்ல ஹஸ்ரத், ضمتين ஹஸ்ரத். ஒன்றுதான் போல. ஸோ நோ ப்ராப்ளம், இஸ் இட் ஓகே. அடுத்த நாங்க போற முக்கியமான கான்செப்ட் என்னன்னு சொன்னா, இப்போ உங்களுக்கு எழுத்துக்களாக வேர்ட் பை வேர்டா உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ண தெரியும் அப்படித்தானே? ஆமா ஆனா ஹஸ்ரத். நாங்க அடுத்த ஸ்டெப் போகணும். எங்க சூறா சூறாவாக குர்ஆன்ல, பெரிய குர்ஆன்ல இருக்கிற பேஜா நாங்க ஓதணும். ஆனா எங்களுக்கு அப்படி ஓத போறதுக்கு முடியாது. இந்த இங்க இருந்து இங்க பாயறதுக்கு இயலாது. இடையில ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. அதான் இப்ப நீங்க பார்க்க போற பாட்டு. அந்த ஓகே. பாட்டை நீங்க கிளியர் பண்ணினாதான், அந்த பாட்டை நீங்க கிளியர் பண்ணாதான் உங்களோட குர்ஆன் நீங்க ஓதுறதுல பெக்காகாம பெடப்பாகாம நிறைய மிஸ்டேக் வராம உங்களால சரியா ப்ராக்டிஸ் பண்றதுக்கு லேசாயிக்கும். அதுதான் நாங்க ஓகே. இப்ப நாங்க படிச்ச விஷயங்களை வச்சுக்கொண்டு வசனங்களாக ப்ராக்டிஸ் பண்ண போறோம். எப்படி? வேர்சஸ் வசனங்களா? வசனங்களா ஓத போறோம். அதுல ஒன்றுதான் இப்ப இன்னைக்கு கடைசியா ஓதி காட்டின ஹோம்ஒர்க். அந்த கான்செப்டுக்குள்ள நீங்க வாரீங்க, இந்த கான்செப்டுக்குள்ள ஓகே. நீங்க வந்திருக்கிறீங்கிறத காட்டுது. ஓகே ஹஸ்ரத். இதுல முக்கியமான விஷயம், இதுக்கு பின்னால நீங்க ஓதிக்கொண்டு வாரீங்க தானே? ஓதிக்கொண்டு வந்து ஆமா ஹஸ்ரத். வசனம் முடியுதானே, அல்லது நீங்க நிப்பாட்டுற இடம் முடியுதானே, மூச்சு இதுக்கு மேல ஓதையலாம் நான் நிப்பாட்ட போறேன் என்று நிப்பாட்டுறீங்களே, அந்த மாதிரி நிறுத்துற இடங்கள்ல இதுக்கு முன்னால நீங்க நிப்பாட்டினது போல இதுக்கு பின்னால நிப்பாட்ட முடியாது. அதுக்கு சில விஷயங்கள் நாங்க படிக்கணும். எப்படி? நாங்க வசனம் கொண்டு ஓதி கொண்டு வருவோம், அழகா ராகம் எடுத்து ஓதி கொண்டு வரோம். ஆனா குர்ஆன்ல இருக்கிறது போல நிப்பாட்ட இயலாது. அப்ப எப்படி நிப்பாட்டுறது?
அதுக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கிறது. அதைத்தான் நாங்க இன்றைக்கு பார்க்க போகிறோம். விளங்கினாதா இப்போ? விளங்குது ஹஸ்ரத். சரி. ஆகவே நாங்க சொல்லுவோம், வசனத்தினுடைய இறுதியிலே ஓத வேண்டிய முறைகள் மொத்தம் 3 இருக்குது. இது 3ல ஏதாவது ஒன்றை யூஸ் பண்ணித்தான் நீங்க வசனத்தை முடிச்சு வைக்கணும். வசனத்துல இடையிலேயே ஓகே ஆயிக்கலாம், ஹஸ்ரத். வசனத்துல இறுதியில ஆயிக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த 3ல ஒன்றுதான். சரி, நாங்க அன்றைக்கு அதுல முதல் முறையையும் முதலாவது முறையை மட்டும் பார்ப்போம். நான் இதுல ஒன்று ஒர்க் தாரேன் இன்ஷா அல்லாஹ். சரியா? முதலாவது முறை என்னண்டா, நீங்க ஒரு வசனம் ஒன்றை ஓதி கொண்டு வாரீங்க இல்லைங்களா? நீங்க ஒரு வசனம் ஒன்றை ஓதி கொண்டு வாரீங்க. போதிக்கும். அந்த வசனத்துல இடையில நிப்பாட்ட போறீங்க அல்லது வசனத்துல கடைசியில நிப்பாட்ட போறீங்க. அப்படி என்றால் அந்த வசனத்துல கடைசியாக வந்திருக்கக்கூடிய அடையாளம், கடைசியா வந்திருக்கக்கூடிய எழுத்தல்ல, அடங்கும். அடையாளம். என்ன அடையாளங்கள்? ஃபத்ஹமத், ஃபத்ஹத்தைன். ஃபதஹ் மத் அல்லது ஃபத்ஹ தைன், அல்லது வசனத்துல கடைசியில அலிஃப் ஒன்று வந்தால், வசனத்துல கடைசியில அலிஃப் என்ற ஒன்று அலிஃப். வந்தா, இதுல 3ல ஏதாவது ஒன்று வந்துச்சு என்றால் நீங்க செய்ய வேண்டிய வேலை, அந்த வசனத்துல கடைசியாக ஹரகத் பெற்று வர அடையாளத்தை பெற்று வர எழுத்துக்கு தானே, அந்த எழுத்தை நீங்க ஆமா ஹஸ்ரத். அந்த எழுத்தை நீங்க 2 அளவுக்கு நீட்டி ஓதணும். 2 கவுண்ட்ஸ் நீட்டணும். 2 கவுண்ட். என்ன 2 கவுண்ட்? 2 கவுண்ட் மீன் உங்களோட விரல் உண்ட, உங்களோட கையில இருக்கிற விரல் உண்ட நீங்க மூடி திறக்கிற டைம் இல்லைங்களா? கையில இருக்கிற விரல் உண்ட மூடிட்டு திறக்கிற டைம். செகண்ட்ஸ்ல சொன்னா ஜஸ்ட் 1 செகண்ட் நீங்க நீட்டணும். ஓகே ஹஸ்ரத். இப்ப பாருங்க, நான் உங்களுக்கு உதாரணம் காட்டுறேன். பாருங்க, முதலாவது உதாரணம் ஓகே. எப்படி முடியுது? அஃப்வாஜன். அப்படியா? ஹஃபாஜ ஹஸ்ரத். அஃப்வாஜ நீ பாட்டணும். 2வது வசனம். என்ன ரீசன்? லாஸ்ட் ஃபதஹ ஏன்னா தைன் வந்திக்குது அல்லது ஃபத்ஹா லாஸ்ட்ல அலிஃப் வந்திக்கு, 2 மாதிரி சொல்லலாம். இதுல எப்படி நீ பாட்டணும்? ல லஹ லஹ. ஏன் லஹ நீ பாட்டணும்? ஹஸ்ரத். ஏன்னா ஏன்னா ஹஸ்ரத் அங்க எதுவுமே வரல சரி. ஹஸ்ரத். ஆ அங்க எதுவுமே வரல ஹஸ்ரத். ஒன்று வரலையா? கடைசியில் அலிஃப் வந்திக்குதே. நான் சொன்னேன் 3ல ஒன்று பார்க்கணும். ஓகே ஹஸ்ரத். அலிஃப் வந்தா என்ன செய்யணும்? நாங்க அதையும் 2 கவுண்ட் இன்னிட்டு நீ பாட்டணும். லாஸ்ட்ல பாருங்க என்ன நடந்துக்குது. ஜீம். ஆஹா ஆஹா ஆஹா, பாத்தீங்களா பாத்தீங்களா? 3யும் பார்க்கணும். ஃபத்ஹா ஃபத்ஹமத் வெரி குட். வந்திருக்கு. ஃபத்ஹா மத் வந்திக்குது. எனவே நாங்க என்ன செய்யணும்? ஐன 1 செகண்ட் நீட்னும். நீட்டி ருஜுஆ என்று நீ பாடணும். சரி, இப்ப நான் உங்களுக்கு ஓகே தரப்போற வேலை என்னென்றால், நீங்க இன்ஷா அல்லாஹ் இந்த 3 மெத்தட்லையும், ஃபர்ஸ்ட் மெத்தட் தான். இதுல 3 இருக்குதே, ஒவ்வொன்றுலையும் பெரிய குர்ஆன் எடுத்து 10 10 10 உதாரணங்களை நீங்க தேடணும் இல்லைன்னா? ஓகே ஹஸ்ரத். விளங்குது ஹஸ்ரத். தேடினாதான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு இந்த விஷயம் மறக்காது, ஞாபகத்துல ஓகே ஹஸ்ரத். இருக்கும். ஓகே ஹஸ்ரத். இன்ஷா அல்லாஹ் நீங்க அடுத்த கிளாஸுக்கு வாங்க, எனக்கு இது ஃபர்ஸ்ட் மெத்தடை எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. அதுக்கு பின்னால நான் இன்ஷா அல்லாஹ் செகண்ட் பார்ட்டுக்கு நாங்க உங்களை கொண்டு போறோம். ஓகே ஹஸ்ரத். ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும். அலைக்கும் அஸ்ஸலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் ஹஸ்ரத்.